ஆசிய அண்டை நாடுகளுக்கிடையே மீண்டும் சண்டை வெடித்ததால் தாய்லாந்து கம்போடியா மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. என்ன நடந்தது பார்க்கலாம். தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பிரச்சினை நீண்டகால எல்லை மோதலால் தொடர்ந்து வருகிறது. மேலும் இரு நாடுகளும் எல்லையில் உள்ள பல கோயில்களை உரிமை கோருகின்றன. முன்னதாக ஜூலை மாதம் எல்லை பிரச்சினை 5 நாள் மோதலாக மாறியது. இதில் 43 பேர் இறந்தனர். போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு முன்பு சுமார் 3 லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. அக்டோபரில் இரு நாடுகளும் விரிவாக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபோது டிரம்ப் கோலாலம்பூரில் இருந்தார். இந்நிலையில் தற்போது மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. கம்போடியாவுடனான பிரச்சினைக்குரிய எல்லையில் தாய்லாந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதில் தாய்லாந்தின் வீரர் ஒருவர் இறந்துள்ளார். மேலும் பலர் காயமடைந்தனர் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் விந்தாய் சுவாரி தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. கம்போடியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் டிசம்பர் 8 அன்று அதிகாலை 5:04 மணியளவில் தாய்லாந்து ராணுவ படைகள் பிரியா விஹார் மாகாணத்தின் ஆன்சஸ் பகுதியில் கம்போடிய படைகள் மீது தாக்குதல்களை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளது. நாடு பதிலடி கொடுக்கவில்லை என்றும் நிலைமையை விழிப்புடன் கண்காணித்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து தரப்பு மேற்கொண்ட மனிதாபிமானமற்ற மற்றும் மிருகத்தனமான செயல்களை மிக கடுமையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கை அக்டோபர் 26 அன்று இரு நாடுகளின் பிரதமர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோரின் ஆசியன் சுழற்சி தலைவராக கையொப்பமிட்ட கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையேயான கூட்டு பிரகடனத்தின் கடுமையான மீறலாகும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களுக்கு சென்றுள்ளதாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒருபோதும் வன்முறையை விரும்பியதில்லை. தாய்லாந்து ஒருபோதும் சண்டையையோ அல்லது படையெடுப்பையோ தொடங்கவில்லை. ஆனால் அதன் இறையாண்மையை மீறுவதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் என்று தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விரகுல் ஒரு தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டுள்ளார்.